உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பித்து மே மாதம் 11ஆம் தேதி முடியுது. கிட்டத்தட்ட 40 நாட்கள். இது எங்கிருந்து எங்கே பயிற்சி ஆகுதுன்னா, கும்பராசியிலிருந்து இந்த செவ்வாய் பகவான் பயிற்சியாகி மேனத்துக்கு வந்து 40 நாள் இருக்க போகிறாங்க. அப்படி மேனத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன், இதைத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து தனுசு ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துக்குரிய ஆதிபத்தியமும் 12ஆம் இடத்துக்குரிய ஆதிபத்தியமும் தனுசு ராசிக்கு அவர் செவ்வாய் பகவான் பெறுகிறார். அப்படி அந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்கிறார் அப்படின்னா, மீன ராசியில் குருவுடைய வீட்டில். அப்போ அந்த 4ஆம் இடத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருக்கும்போது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லதை செய்வாரா இல்லை கெட்டதை செய்வாரா அப்படின்னா, நல்லதை தான் செய்வார். எப்படி செய்வார் அப்படின்னா, இந்த 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது 4ஆம் இடம் என்பது என்ன, அவங்களுடைய தாய் வழி. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா உடலில் பிணிப்பிடைகள் சம்பந்தப்பட்டது, அதுபோக சொத்து, வீடு வாசல் பூமி இது சம்பந்தப்பட்டது. இந்த செவ்வாய் பகவான் குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால, அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தாய்க்கு, தனுசு ராசியில் பிறந்த உங்களுடைய தாய்க்கு இப்போ ஏதாவது உடலாதிபதி சரியில்லை அப்படின்னாலும் இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்து அந்த உடல் பாதிப்புகள் கண்டிப்பாக கிளியர் ஆயிரும். இல்லை வந்து ரொம்ப நாளாக வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அந்த வைத்தியம் இந்த பீரியடில் சரியாகுமா? கண்டிப்பாக சரியாகும். இல்லை இந்த பீரியடில் ஒரு நல்ல மருத்துவர், இப்போ யாரோ ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இந்த மருத்துவர் நல்லா இருக்கிறாரு, இவர் போய் பாருங்க அப்படின்னு அப்படி போய் நீங்கள் பார்த்தாலும் அந்த பிணிப்பீடிகள் தீரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக நீங்கள் வந்து இப்போ ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக வாங்கலாம். கண்டிப்பாக இப்போ வந்து பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி நீங்கள் எடுக்கலாம். இல்லை உங்களுடைய தொழில் சம்பந்தமாக நாம் ஏதாவது வாகனங்கள் வாங்கணும்னு நினைச்சாலும் தாராளமாக வாங்கலாம். அது போக ஒரு இடம், ஒரு பூமி, ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம் கண்டிப்பாக இந்த சமயத்தில் இந்த 40 நாளில் வீடு கட்டுவதற்கு பாலக்கால் போடுவீங்க. அப்படி இல்லைன்னா இந்த 40 நாளில் வீடு கட்டிட்டு இருந்தால் புண்ணியாசனை செய்கிறவங்க தாராளமாக செஞ்சுக்கலாம். அது போக ஏதாவது ரூபத்தில் நீங்கள் குடியிருப்பதற்கு நல்ல வீடு கண்டிப்பாக வாங்குவீங்க. இது மாதிரியான ஒரு யோகம், ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு வந்தாச்சு. இது எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ குரு பகவான் வீட்டில் தான் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார். அதே குரு பகவான் வீடு தனுசு ராசி. அந்த தனுசு ராசியை குரு பகவான் மிதுனத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக அந்த தனுசு ராசியை பார்த்துட்டார். இதுதாங்க ஒரு அட்டகாசமான டைம். அப்போ அந்த குரு பகவான் குருவுடைய வீட்டையே பார்க்கும்போது, அந்த குருவுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொன்ன யோக பலன்களை கண்டிப்பாக செய்வார். இதில் என்ன ஒரு சட்ட சிக்கல் அப்படின்னா, செவ்வாயும் சனியும் ஒரு ஜாதகத்தில் 12 கட்டத்தில் எங்கேயுமே ஒன்று சேரக்கூடாது. இப்போ செவ்வாயும் சனியும் ஒன்றா இருக்கிறாங்களா, அப்போ வந்து இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் குழப்பம், கெடுதல், பிரச்சனைகள், ஏதாவது சண்டை சச்சரவு, இது மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது ரூபத்தில் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த குருவுடைய வீட்டை குருவே பார்த்ததுனால, அந்த குருவுடைய வீட்டில் இப்போ தனுசு ராசியை குரு பார்த்துட்டாரு, அந்த குருவுடைய வீடு மீனம், அந்த மீனத்தில் சனியும் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெருசாக வராது. அது போக
நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள். அதாவது 15/4/2026 22/4/2026 வரைக்கும் 8 நாட்கள். அந்த 8 நாட்களில் செவ்வாயும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். சனி பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாங்க. இந்த 8 நாட்கள் இங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருந்தாலும் அளவாக பேசிக்கோங்க. சொந்த பந்தத்துடைய வீட்டுக்கு போகிறது வர்றது, இல்லை அவங்களுடைய சகவாசம் வச்சுக்கிறது அளவாக இருங்க. ஒருத்தருக்கு ஜாமீன் போடணும்னு நினச்சாலும் போடாதீங்க. சுபகாரியங்களில் அந்த 8 நாட்களில் டேட் குறிக்க வேண்டாம். ஏதாவது சுபகாரியங்கள் செய்யோன்ட்டு இருந்தாலும் தள்ளி போடுங்க. இது மாதிரி செய்து கொள்வது தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த 8 நாட்களை உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயுடைய வீட்டில் உச்ச பலம் அடைகிறார். இது ஒன்று போதுங்க. தனுசு ராசிக்காரங்களே, நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கிறீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறீங்க, எவ்வளவு நேர்மையாக இருந்தும் நேர்மையாக உழைத்தும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கல. நீங்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சாமி எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு சாமியை மட்டும்தான் கும்பிட்டுருக்கிறீங்க. நீங்கள் யார் வம்பு தும்புக்கும் போகிறதில்ல. இப்படி எல்லாமே இருந்து நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள் வருது, குழப்பங்கள் வருது அப்படின்னு நினச்சி வேதனையும் பட்டிருக்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்களுடைய நல்ல மனசுக்கு, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நேர்மைக்கு, நீங்கள் செஞ்ச கடந்த காலத்தில் செஞ்ச புண்ணியத்துக்கும் இந்த பீரியடில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிரகத்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அந்த நேர காலங்கள் இப்போ வந்தாச்சு. அப்போ சூரிய பகவான் 5ஆம் இடத்துல உச்சம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல காரியம் என்ன அப்படின்னா புத்திர சந்தானம், குழந்தை பாக்கியம். தனுசு ராசியில் பிறந்து யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த பீரியடில் கரு நிற்கும். ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அது மாதிரியான வாய்ப்பு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அது போக உங்கள் ராசியவே குரு பார்க்கறதுனாலையும், மறுமணம், ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி ஒரு வாழ்க்கை பிரிஞ்சு போச்சு, இல்லைன்னா ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு, அவங்க தனியாக இருக்கிறாங்க, அந்த வாழ்க்கை இப்போ அதுக்கு ஏதாவது ஒரு நம்ம வேறு வாழ்க்கை அமைச்சிக்கலாம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நினைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நினச்சால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உடனே உங்களுக்கு வாழ்க்கை அமையும். அதுபோக தனுசு ராசியில் பிறந்து கல்யாணம் ஆகாமல் ஒரு பொண்ணு பார்த்த நம்ம காதலிச்சேன், அதுவும் சரியாக வரல, பிரேக்கப் ஆயிடுச்சு. வீட்டில் அம்மா சைடில் இல்லை அப்பா சைடில் பொண்ணு பார்த்தாங்க, அதுவுமே நிச்சயம் வரைக்கும் போச்சு, லாஸ்ட்டில் தடுங்கலாகி போச்சு. இது மாதிரி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் இந்த பீரியடில் கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அந்த வாழ்க்கையின் மூலியமாக நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். அந்த வாழ்க்கையின் மூலியமாக நல்ல புத்திர பாக்கியங்களும் கிடைத்து உங்கள் வாழ்க்கை எல்லாரும் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நல்லா இருப்பீங்க. நேயர்களே, நீங்கள் எதை பற்றியும் கவலையப்பட வேண்டாம். உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. அந்த 8 நாட்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி எந்த குறையுமே இல்லை. அது போக பார்த்திங்கன்னா சனி பகவானும் தொழில்காரகன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தாலுமே எந்த கெடுதலுமே இல்லை. உங்கள் ராசியை குரு பார்க்கறதுனாலையும் 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனாலையும் மேனத்தில் எந்த கெடுதலுமே வராது, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கோசரம் தான். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள்
ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பித்து மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க. அப்படி மீனத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 7ஆம் இடத்துக்குரிய கிரகமும் செவ்வாய் பகவான். அப்போ 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 7ஆம் இடத்துக்குரிய கிரகம். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போ பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள், அதை சேமித்து வைக்கக்கூடிய வழிகள், ஒரு குடும்பம் சந்தோஷமாக மன நிறைவாக வாழக்கூடிய ஸ்தானம், அது குடும்பஸ்தானம். அதுபோக 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், திருமண பாக்கியம். இது சம்பந்தப்பட்ட இடம்தான் செவ்வாய் பகவானுடைய வீடு. அவரு போய் இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ 6ஆம் இடத்துல இந்த செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன குடும்பஸ்தானம் பாதிக்கப்படுமா, நான் சொன்ன திருமண பாக்கியம் பாதிக்கப்படுமா, இவங்க வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டமாகுமா, தொழில் நஷ்டமாகுமா, வியாபாரம் நஷ்டமாகுமா, இவ்வளவு பிரச்சனைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இது எதுவுமே நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா, இது யாருடைய வீட்டில் இருக்கிறாங்க, குரு பகவானுடைய வீட்டில் தான் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. அதே குரு பகவான் மிதுனத்திலிருந்து 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த துலாம் ராசி குருடைய ஆதிக்கம், குருடைய பார்வை. அப்போ பாத்தீங்கன்னா, ஒரு குரு பார்த்தால் கோடி புண்ணியம். அந்த குருடைய பார்வைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. எந்த தோஷம் இருந்தாலும் அது கண்டிப்பாக அந்த தோஷத்தை அவர்கள் செயல்படுத்த முடியாது. அது மாதிரியான ஒரு பார்வை தான் துலாம் ராசியில் இருக்குது. அப்போ அந்த துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி குருடைய வீட்டில் இருக்கிறதுனாலையும் அந்த குரு துலாம் ராசியவே பார்க்கறதுனாலையும் பயப்பட வேண்டியதே இல்லை துலாம் ராசிக்காரர்களே. அப்போ இதற்கு மாறாக என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தனாதிபதி செவ்வாய் பகவான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம், நீங்கள் தொழில் சம்பாதிக்கக்கூடிய தொழில் மூலியமாகவோ, உங்களுடைய வேலை மூலியமாகவோ, உங்களுடைய வியாபாரத்தின் மூலியமாகவோ கண்டிப்பாக நீங்கள் பணம் சம்பாதிப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பணத்தின் மூலியமாக கண்டிப்பாக கடனை கட்டலாம், உங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து கொள்ளலாம். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், செவ்வாயுடைய வீடு. அப்போ அந்த திருமண பாக்கியமும் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் ஒரு இடத்துல பொண்ணு பார்க்கலாம், இல்லை மாப்பிள்ளை பார்க்கலாம், இல்லை இந்த பொண்ணு பார்த்துருக்குறேன் அதை போய் நம்ம கேட்கலான்னு நீங்கள் வீட்டில் சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட பிரகாரம் ஒரு திருமணம் நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. இல்லை அம்மா வகை சொந்த பந்தத்தில் பார்க்கலாம், இல்லை அப்பா வகை சொந்த பந்தத்தில் பார்க்கலாம், இல்லை தூரத்து சொந்த பந்தத்தில் பார்க்கலாம். இதற்கு முன்னாண்ட நீங்கள் பொண்ணு பார்த்து உங்களுக்கு செட் ஆகாமல் தடுங்கலை வச்சு கல்யாணம் நின்று போச்சு, அதை பற்றியெல்லாம் கவலையே படாதீங்க. இந்த பீரியட்ல இந்த குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியை பார்ப்பதாலும், அதே குரு வீட்டில் இந்த செவ்வாய் இருக்கிறதுனாலையும் அந்த செவ்வாயும் மங்களகாரகன் ஆயிட்டான். அப்ப அந்த மங்களகாரகன் உங்களுக்கு மங்கள பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார். நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? அது போக இப்ப செவ்வாய் சனி சேர்க்கை, அதே பார்த்தீங்கன்னா குருடி வீட்டில் செவ்வாய் இருக்கிறாங்க, சனியும் இருக்கிறாங்க. இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது எத்தனாம் இடமாக வருகிறதோ அது நம்மளுக்கு சரியில்லை. அப்போ இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு 6ஆம் இடமாக வர்றதுனால சத்ரு, எதிரி, கடன், நோய் இது மாதிரி பிரச்சனைகளை உங்களுக்கு அதிகப்படுத்தும். அது போக இந்த 15/4/2026 அதிலிருந்து 22/4/2026 இந்த 8 நாட்கள்
சனியும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். இந்த செவ்வாயும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். இந்த 8 நாட்கள் மட்டும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நல்ல விஷயங்களை எதுவுமே ஸ்டார்ட் செய்ய வேண்டாம். ஒருத்தர்கிட்ட ஜாமீன் போட வேண்டாம். அது போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்து கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது போக நான் சொன்ன பீரியட்ல அந்த ஒரே நட்சத்திரத்தில் செவ்வாயும் சனியும் இயங்குவதால் அந்த 8 நாள் மட்டும் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே செய்ய வேண்டாம். சுபகாரியத்துக்கு டேட் குறிக்க வேண்டாம். அது மாதிரி இருந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாயுடைய வீட்டில் உச்சமாகிறார். நவகிரகங்களின் அரசன் சூரிய பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சமாகிறார். அப்போ அந்த 7ஆம் இடத்துல அந்த சூரிய பகவான் உச்சமாகும் போது உங்களுக்கு பார்ட்னர் ரூபத்தில் யாராவது புதிய பார்ட்னர்கள் சேருவாங்க. பார்ட்னர் இந்த பீரியட்ல சேர்த்திக்கிறதும் நல்ல விஷயம். அதுபோக திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கைகூடி வரும். 11ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்தில் உச்சம். அப்போ இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு சந்தோஷத்தையும் ஒரு மன நிறைவையும் நம்ம பெத்தவங்க சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலையையும் பெத்தவங்க தாத்தா பாட்டி அவங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த சூரிய பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? கண்டிப்பாக இந்த சூரிய பகவான் நவகிரகங்களின் அரசன். அவர் உச்சமாகிறதுனால இங்கே தைரியமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் ஒருத்தர் புரிஞ்சு சந்தோஷமாக கண்டிப்பாக நீங்கள் வாழ்வீங்க. புத்திர பேர் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைச்சி நீங்கள் நல்லா இருப்பீங்க. இது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயும் சனியும் ஒரு இடத்துல இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டாக தெரியுது. நான் சொன்ன டேட்டில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க. மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்னர் அப்படிங்கிறது இந்த பீரியடில் நம்ம வேண்டாம்னு சொல்லி விலக்கி விடலாம். வேறு ஏதாவது புதிய பார்ட்னர் போட்டு நம்ம தொழில் செய்கிற மாதிரி இருந்தாலும் தொழில் செய்யலாம். உங்களுக்கு நல்லா வரும். அப்போ வேலை நல்லாயிருக்கும். ஒரு இன்டர்வியூ போனாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். நல்லா அந்த இன்டர்வியூ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க நல்ல எக்ஸாம் எழுதலாம். கண்டிப்பாக நல்ல படிப்பு வரும். நல்ல கோர்ஸ் அட்டன் பண்ணலாம். அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக நல்ல எதிர்காலம் எனக்கு தெரியுது. கண்டிப்பாக அதை அனுபவித்து நீங்கள் நல்லா இருக்கணும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் முடிஞ்சால் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது எப்போ நடக்குது அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பித்து மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி நடக்கும். கிட்டத்தட்ட 40 நாட்கள். அப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ கடக ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரிய கிரகம், அது போக பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்குரிய கிரகமும் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி 9ஆம் இடத்தில் குருவுடைய வீட்டில் இந்த சேர்க்கை நடக்குது. அப்போ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவானும் இருக்கிறாங்க. இந்த சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஜாதகத்தில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் ஒன்றாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது.
அந்த செவ்வாயும் சனியும் ஒன்றாக இருந்து ஒரு தசை நடத்தினாங்க வச்சுக்கோங்களேன், செவ்வாய் தசையோ சனி தசையோ நடந்தால் கண்டிப்பாக அது நல்லா இருக்காது. இப்போ நம்ம கோல்சார பலன் பார்க்கிறோம். இப்போ இந்த கோல்சார பலனில் யார் யாருக்கெல்லாம் செவ்வாய் தசை நடக்கிறதோ சனி தசை நடக்கிறதோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த 40 நாட்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்ல விஷயம். அதுபோக இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு திருப்தியை கொடுக்காது. எது வரைக்கும் கொடுக்காது அப்படின்னா, இதுல பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவானும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி அந்த புதன் பகவானுடைய பயிற்சி ஆரம்பிச்சு ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த புதன் பகவானுடைய பயிற்சியும் இருக்கும். அப்போ சனி செவ்வாய் புதன் அதோடு சூரியன், அப்போ அந்த சூரிய பகவானும் கூட இருக்கிறதுனால மொத்தத்தில் இந்த 4 கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் புதன் பகவான், 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் புதன் பகவான், இவங்களும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த புதன் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் உங்களுடைய காரிய வெற்றி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் இதற்கு முன்னாண்ட எடுத்த முயற்சிகள் சில விஷயங்கள் தடுங்கலை இருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியால் கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மன நிறைவு கிடைக்கும். எடுக்கக்கூடிய முயற்சி நம்மளுக்கு சக்சஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், அப்போ அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது ஏப்ரல் 14ஆம் தேதி மேச ராசிக்கு வந்துடுவார். அப்போ இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய தனாதிபதி உங்களுடைய 9ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது யோகம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் அந்த 13 நாட்களுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனாதிபதி உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். அப்போ யோகத்தை கொடுப்பார் அப்படின்னா பணம் வரக்கூடிய வழிகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் நீங்கள் கொடுத்த பணம், ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருக்குறீங்க, அந்த பணத்தை கேட்குறீங்க, இது நாள் வரைக்கும் வராத பணம் இந்த பீரியட்ல நம்மளுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய நட்புகள் உருவாகும். அந்த நட்பு ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் சில காரியங்கள் நடக்கும். அப்போ அந்த நட்புனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டெப் நீங்கள் மேலே போவதற்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். அதுபோக உங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏப்ரல் 14ஆம் தேதி உங்களுடைய தனாதிபதி சூரிய பகவான் மேசத்துக்கு வர்றாங்க. அங்கே மேசத்தில் செவ்வாயுடைய வீடு, அந்த செவ்வாயுடைய வீட்டில் அந்த சூரிய பகவான் உச்சமாகறாங்க. அதனால் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் அதிபதியாகப்பட்டது 10ஆம் இடத்துல உச்சபலம் பெறும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ்லையும் சரி, கண்டிப்பாக ஏதாவது ஒரு முக்கியமாக ஒருத்தர்னால ஒரு புதிய வரவுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் வரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் உருவாகும். அப்போ அந்த நட்புனால இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த உறவுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். காரணம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் அந்த குரு பகவான் உச்சம். அப்போ அந்த சூரிய பகவான் அந்த இடத்துல உச்சம் செவ்வாயுடைய வீட்டில். அப்போ நவகிரகங்களின் அரசன் சூரிய பகவான், அந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் உச்சமாகிறதுனால அந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தனாதிபதி தொழில் ஸ்தானத்தில் உச்சமடைவதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திலேயோ செய்யக்கூடிய தொழிலையோ
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ, இல்லை நீங்கள் ப்ரமோஷன் எதிர்பார்த்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையில் அதிகமான சம்பளத்தை எதிர்பார்த்தாலும் சரி, இந்த பீரியடில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது போக வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக ஒரு ஸ்டெப் முன்னேற்ற பாதையில் வருவீங்களோடையோ கண்டிப்பாக கீழே போவதற்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அந்த பீரியடில் நல்லா இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா குருவுடைய வீட்டில், அந்த குருவும் செவ்வாயும் நட்பானவர்கள் தான். அதே சமயத்தில் அந்த குருவுடைய வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் நீங்கள் முன்னேற்ற பாதையில் வருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் வாங்குறதோ, இல்லை வந்து வீடு கட்டுறதோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் வாங்குறதோ, இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அது போக ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, கடகராசியில் பிறந்தவங்க, ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், இல்லைன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, இது மாதிரி விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திருமணம், குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் நடக்கணும், என் தம்பி கல்யாணம் ஆகணும், தங்கச்சி கல்யாணம் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியடில் கண்டிப்பாக அந்த திருமணம் அப்படிங்கிறது அமையும். அந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் கிடைக்கும். அப்போ இது நாள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தடைப்பட்ட திருமண வாய்ப்புகள் இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக மனதார பிடிக்கும் நினைக்கிறேன். நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இது எப்போ நடக்குது அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பித்து மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 40 நாட்கள். இந்த பெயர்ச்சி கும்பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க. அப்போ இந்த மீனத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானால் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்? அப்ப கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்து ஆதிபத்தியமும் 3ஆம் இடத்து ஆதிபத்தியமும் அந்த செவ்வாய் பகவான் பெறுகிறார். அப்போ இந்த 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் பகவானும் 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் பகவானும் 7ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அதே இடத்துல சனி பகவானும் இருக்கிறாங்க. இந்த செவ்வாயும் சனியும் ஒரு இடத்துல இந்த 12 கட்டங்கள்ல ஒரு இடத்துல எங்க இருந்தாலுமே சரி இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கையினால சில பிரச்சனைகளும் சில குழப்பங்களும், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரியே கண்டிப்பா நடக்காது. செவ்வாய்ங்கிறது ஒரு போர் கிரகம், ஒரு முன்கோபம், ஒரு வேகம். அதே சமயத்துல சனி பகவான் அப்படிங்கிறது சாந்தம், மெதுவாக பார்க்கலாம், செய்யலாம் இப்படிங்கிற கிரகம். இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல சேரும்போது ஏதோ ஒரு விதமான குழப்பங்கள் உருவாகும். அதனால கன்னி ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 7ஆம் இடத்துல சேர்ந்தும் அந்த 7ஆம் இடத்துல சனியும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது போக 15/4/2026 இருந்து 22/4/2026 அந்த 8 நாட்கள், இந்த 8 நாட்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, சனி பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு, செவ்வாய் பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அந்த 8 நாளும் டிராவல் பண்ணுவாங்க. இந்த 8 நாட்களும் நீங்க பாத்தீங்கன்னா கல்யாண காரியங்களோ, இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பார்க்கறதோ, ஒரு மாப்பிள்ளை பார்க்கறதோ,
ஒரு விசேஷத்தை நிச்சயம் பண்ணுவதோ இந்த மாதிரி நாட்களில் அவாய்ட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு பண்ணிட்டு அப்புறம் நடக்கலை, குழப்பமாயிருச்சு அப்படிங்கிற வேதனை உங்களுக்கு வேண்டாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான், அந்த புதன் பகவான் ஆப்பட்டது ஏப்ரல் 10 ஏப்ரல் 30 வரைக்கும் அந்த மீனராசிலேயே இருப்பாங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதன் அந்த 7ஆம் இடத்துல இருக்கும்போது, குருவுடைய வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதைத்தான் செய்வார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு திருமணம் நடக்கலை, ஒரு பொண்ணு பார்த்தோம் பொண்ணு செட் ஆகலை, ஒரு மாப்பிள்ளை பார்த்தோம் மாப்பிள்ளை செட் ஆகலை, அப்போ உங்களை பெற்றவங்களுக்கு நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகலையே, இன்னும் திருமணம் நடக்கலையே அப்படிங்கிற மன வேதனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அவர்களுடைய மன வேதனைகள் இப்போ குறையக்கூடிய டைம். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் 10 இருந்து அந்த 30 வரைக்கும், ஏப்ரல் 30 வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல டைம் சொல்லலாம். அதுலேயுமே இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செவ்வாயும் சனியும் பிரயாணம் செய்கிறாங்க அந்த பீரியடை விட்டுருங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் ஏப்ரல் 14 போய் உச்சமடைகிறார். அப்ப சூரிய பகவானுங்கிறது யாரு? உங்களுக்கு வந்து விரையாதிபதி. அப்ப இந்த விரையாதிபதி 8ஆம் இடத்துல போய் உச்சமாவது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சுப விரயங்கள் கண்டிப்பாக கொடுப்பார். அப்ப சுப விரயங்கள்னா என்ன? ஒரு கல்யாணம் பண்ணலாம், ஒரு காது குத்தலாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு இடம் வாங்கலாம், இல்லை வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இது மாதிரியான நல்ல காரியங்களை நீங்கள் ஆரம்பித்து கொண்டால் அந்த சூரிய பகவான் உச்சம் பெறுவதால் 8ஆம் இடத்துல அந்த சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ அந்த சுப விரயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். இதை நீங்கள் பண்ணாமல் விடும்போது உங்களுக்கு விரயங்கள், ஒரு மருத்துவ செலவோ இல்லை வேற ஏதாவது தேவையில்லாத செலவோ, 10 ரூபா சம்பாதிக்கிறோம், வீட்டில் மிச்சம் வைக்கிறோம், இல்லை 1 லட்ச ரூபா இருக்குது அது கையில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எதிர்பாராத ஏதாவது வந்து விரைய செலவுகள் தான் நம்மளுக்கு வரும். அப்போ அந்த செலவுகள் வரக்கூடாது, நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமான செலவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கடன்பட்டு கூட ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிடலாம். கடன்பட்டு ஒரு இடத்த வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இது மாதிரி செய்து கொள்வது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ அந்த 8ஆம் இடத்துல சூரிய பகவான் நவகிரகங்களின் அரசன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து சுப விரய செலவுகளை கண்டிப்பாக கொடுப்பார். நீங்களும் அந்த செலவுகளை சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சில நல்ல வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கு தான் பார்ப்பார். அது வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதிங்களா, 7ஆம் இடத்துல இருக்கிறாரா, 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானமா, ஏதாவது ஒரு பத்தில தடுப்பதற்கு பார்ப்பாரு. அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா கூர்ந்து கவனித்து நம்ம கூட யார் வர்றாங்க, நம்ம யாரு கூட பழகிறோம், நம்ம ஒரு இடத்துல பொண்ணு கேட்குறோம், இதில் நல்லவங்க யார் கெட்டவங்க யார், யாரால் எந்த பிரச்சனை வருது, இது எல்லாமே தெரிஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பது, கொஞ்சம் இல்லை நிறைய கேர்ஃபுல்லாக இருந்து ஒரு விஷயத்தை நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அது மாதிரி நடத்தி வைங்க, ஒன்றும் தப்பே இல்லை. அதே சமயத்தில் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், தொழிலை பற்றி பிரச்சனையே இல்லை. தொழில் கிரகமான சனி பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் பார்வையாக குருடைய வீட்டையே பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் 10 ரூபா சம்பாதிக்கலாம், அதில் வந்து காசு மிச்சம் வைக்கலாம், கடனையும் கட்டலாம், வெளிநாடு போகலாம், வெளிநாட்டில் வந்து உங்கள் தொழில் பார்க்கலாம். அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கோசரம் விசாக்கு எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த பீரியடில் ஒரு நல்ல மாற்றம் உருவாகும். அப்போ வந்து நீங்கள் வெளிநாடு போவீங்க, உங்களுடைய லட்சியம் அப்படிங்கிறது அந்த வெளிநாட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போய் நான் சம்பாரித்து என்னுடைய லட்சியம் நான் வீடு கட்டணும், எங்கள் அப்பா அம்மாவே வீடு கட்டி நல்லா வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அது போக மலேசியா,
சிங்கப்பூர், கனடா, ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், நார்வே, இத்தாலி இந்த மாதிரி நாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள், கொஞ்சம் மனஸ்தாபங்கள், கொஞ்சம் ஒத்து வராத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த வாழ்க்கை இந்த பீரியடில் உங்களுக்கு சரியாகும். தைரியமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வந்திருந்தாலும் இந்த பீரியடில் கண்டிப்பாக சரியாகும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி பயிற்சியாகி மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் 40 நாட்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேனத்துக்கு வர்றாங்க. மேனத்துக்கு வந்து 40 நாள் இருப்பாங்க. அப்படி இந்த 40 நாள் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்? விருச்சக ராசிக்கு அவங்களுடைய ராசி அதிபதியே செவ்வாய் பகவான் தான். அப்போ இவங்களுக்கு வந்து 1ஆம் இடத்து அதிபதியும் 6ஆம் இடம் மேஷம், அதுவும் செவ்வாயுடைய வீடு தான். அப்போ இவங்க 2 ஆதிபத்தியம் செவ்வாய் பகவான் பெறதுனால இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதைத்தான் பார்க்க போகிறோம். விருச்சக ராசிக்கு 5ஆம் இடத்துல இப்போ செவ்வாய். அப்போ 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் குருவுடைய வீட்டில் இருக்கும்போது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் என்பது என்ன? பூர்வீக புண்ணிய ஸ்தானம். உங்களுடைய பூர்வீக சொத்து, இல்லை உங்களுடைய சொத்து பிரிக்கணும், இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணங்கள் உருவாகும். அப்போ பூர்வீக சொத்து பிரிச்சிடலாமா, இல்லை பூர்வீக சொத்து இத்தனை நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறதுக்கு செஞ்ச குழப்பம் வந்துட்டே இருந்துச்சு, அந்த குழப்பங்கள் தீரக்கூடிய நேரம். அதே சமயம் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருப்பாங்க, இல்லை கோர்ட்டு கட்சின்னு அப்படி நடந்துட்டு இருந்திருப்பாங்க. இது வந்து இப்போ பைசல் ஆகக்கூடிய டைம். இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சியால் இது வந்து பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து இந்த பீரியட்ல பைசல் ஆகும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, செவ்வாய் பகவான் பூமிகாரகன். அப்ப அந்த பூமியினால வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்த்து வைப்பார். அது மட்டும் இல்லைங்க, விருச்சக ராசிக்காரங்களே, நீங்க இந்த பீரியட்ல இந்த 40 நாள்ல நீங்க கணக்கு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கிரயம் பண்ணுவீங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸாவது கொடுப்பீங்க ஒரு இடம் வாங்குறதுக்கு, இல்லைன்னா காடு தோட்டம் இது மாதிரி ஏதோ ஒன்று வாங்குவீங்க. இதற்கு உண்டான ஒரு அருமையான டைம் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இதுல வந்து ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, செவ்வாயும் சனியும் சேர்க்கை. இந்த செவ்வாயும் சனியும் சேர்க்கை இருக்கிறதுனால ஏதாவது குழப்பங்கள், ஒருத்தரை நம்ம நம்புறோம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருத்தரை நம்பி ஒரு பணம் கொடுக்குறோம், எடுத்து வைங்க மறுபடியும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அப்படி கொடுக்க வேண்டாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட முழு பொறுப்பு ஒப்படைக்கிறோம், அந்த பொறுப்பை அவங்ககிட்ட கொடுக்க வேண்டாம். இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அது போக இந்த 15/4/2026 இருந்து 22/4/2026 இந்த 8 நாட்களுமே செவ்வாயும் சனியும் ஒரே நட்சத்திரத்தில், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 2 கிரகங்களும் ஒரே நட்சத்திரத்தில் பயணம் செய்வதால் அந்த டயத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 8 நாள், இந்த 8 நாளும் நீங்கள் சுபகாரியம் சம்பந்தப்பட்ட எந்த முடிவும் பண்ண வேண்டாம். எந்த சுபகாரியத்தையுமே செய்யறதுக்கு டேட் குறிக்க வேண்டாம். எந்த ஒரு சுபகாரியம் செய்வதாக இருந்தாலும் அந்த டேட்டை தள்ளி போடுங்க தயவு செய்து. ஏன்னா அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு பிரளயம், ஏதாவது ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு அசிங்கம், இது மாதிரி ஏதாவது நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
10ஆம் இடத்ததிபதி உங்களுடைய ராசியிலே வந்து மேச ராசியில வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி உச்சமடைகிறார். அப்போ வந்து அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது செவ்வாயுடைய வீட்டில் வந்து உச்சம் அடைகிறதுனால கண்டிப்பாக அவங்க வந்து 10ஆம் இடத்ததிபதி. 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில். அப்போ வந்து இப்போ இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தொழிலில் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் நஷ்டப்பட்டிருக்கிறீங்க. தொழிலே கொஞ்சம் விருத்தியாகாமல் போயிட்டு இருக்குது. அடுத்தவங்களை நம்பியும் மோசம் போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ தொழில் இது மாதிரி ஆகிப்போச்சு, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்க. இல்லைன்னா தொழிலில் வேலை ஆட்கள் சரிவர அமையாமல் போயிட்டுருக்கும். இல்லை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இப்போ வந்து அஃபீஷியலாக ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க. அந்த வேலை செஞ்ச இடத்துல உங்களுக்கு உங்கள் கூட பழகிறவங்க, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, அவங்களால மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், நாம் இந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு போயிடலாம், எதுக்கு வீணா மனஸ்தாபம் அப்படின்னு நினச்சாலும் அந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு போகக்கூடிய டைம் இப்போ உங்களுக்கு வந்தாச்சு. அது போக நீங்கள் எதிர்பார்த்த சேலரி அது இந்த பீரியடில் கண்டிப்பாக கிடைக்கும். அது போக ப்ரமோஷன் அது எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, இந்த 1 வருஷம் 2 வருஷ காலமாக அந்த ப்ரமோஷனும் இந்த வருடத்தில் இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி டயத்தில் கண்டிப்பாக இந்த சூரிய பகவான் உச்சமானதுனால உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி யாரு? புதன் பகவான். அந்த புதன் பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் படிக்கலாம். அதே சமயத்தில் ஒரு வெளிநாடு போகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணினாலும் அது நடக்கும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் தான் நான் எடுப்பேன் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க, அது வந்து கிடைச்சும் கிடைக்காம போயிட்டுருக்குது, அந்த கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த பீரியடில் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் நான் சொன்ன பீரியடு அந்த 8 நாள் மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. சில முக்கியமான காரியங்களை மட்டும் தள்ளி போட்டுருங்க. அந்த பீரியடில் அந்த 8 நாளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, நல்ல விஷயம். அப்போ இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் அந்த மீன ராசியில் இருப்பாங்க. அப்போ அந்த புதன் பகவானால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வேலைக்கு எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோக ஐடி செக்டரில் ஐடி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ப்ரமோஷனோ இல்லை ஏதாவது ரூபத்தில் உங்கள் மனசுக்கு திருப்தியான விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது இப்போ நடக்கவிருக்கிறது. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. உங்கள் 5ஆம் இடத்துல தான் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இருக்கிறாங்க. அப்போ அந்த 12ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் சுப விரய செலவுகள் இந்த பீரியடில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு உங்களை தேடி வரும். அப்போ அந்த சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது காது குத்தலாம், கல்யாணம் பண்ணலாம், இந்த வளகாப்பு இப்போ நீங்கள் பண்ணுங்க தப்பு இல்லை. அது போக உங்களுக்கு வந்து ஏதாவது இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லைன்னா வீடு கட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பத்திரம் நல்லது செஞ்சுக்கலாம். அது வந்து சுப விரைய செலவுகளாக இருக்கணும். அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்கள் கையில் காசு இருந்தாவோ பணம் இருந்தாவோ ஏதாவது ஒரு பத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா விரைய செலவுகளை இழுத்துட்ரும். அப்போ அந்த விரைய செலவுகள் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் அதிகாரமும் நம்மகிட்ட ஜாஸ்தி, கொஞ்சம் முன்கோபமும் ஜாஸ்தி. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிகாரத்தினாலேயோ நம்மளுடைய பேச்சாலேயோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிலர் நமக்கு வந்து பகையாகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது சொந்த பந்தமாகவும் இருக்கலாம், பழக்க வழக்கமாகவும் இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம். அப்போ நாம் வந்து இப்போது பகைத்து கொண்டால் 10 வருஷம் ஒருத்தரோட நல்லா பழகியிருப்பீங்க. இன்றைக்கி ஏதோ சின்ன சங்கடத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக பேசி அவங்கள பகைச்சிக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், அந்த 10 வருஷம் நட்பு போச்சா?
அப்போ தயவு செய்து அது மாதிரி பகைத்து கொள்ள வேண்டாம். கொஞ்சம் யோசனை பண்ணி எந்த இடத்துலையும் பேசுங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு வார்த்தையை விட்டுற வேண்டாம். கொஞ்சம் அமைதியாக இருப்பது இந்த பீரியடில் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அமைதியாக இருப்பீங்க. ரெண்டாவது, இந்த பதிவே உங்களுக்கு தான். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னு நம்ம பார்த்து சொல்ல முடியும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பித்து மே மாதம் 11ஆம் தேதி, கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த பெயர்ச்சியாகப்பட்டது நடக்கிறது. அதாவது கும்பத்தில் இருந்து இந்த செவ்வாய் பகவான் மீனத்துக்கு வர்றாங்க. அப்படி மீனத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலன், அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு வந்து 4ஆம் இடத்து ஆதிபத்தியமும் 9ஆம் இடத்து ஆதிபத்தியமும் இந்த செவ்வாய் பகவான் பெறுகிறார். அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது இப்போ குருவுடைய வீட்டில் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அது போக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது இவங்களுக்கு வந்து 2ஆம் இடத்து ஆதிபத்தியமும் 11ஆம் இடத்து ஆதிபத்தியமும் இந்த புதன் பகவான் பெறுகிறார். அப்போ இந்த புதன் பகவான் ஆகப்பட்டது ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியிலேயே இருக்கிறாங்க. அதாவது கும்பராசியிலிருந்து பெயர்ச்சியாகி இந்த புதன் பகவான் மீனராசிக்கு வந்துடுறாங்க 20 நாள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குருவுடைய வீட்டில் இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சனியும் செவ்வாயுடைய சேர்க்கை, எப்பவுமே சனி செவ்வாயும் எந்த ஜாதகத்தில் ஒன்றாக இணைந்தாலும், இந்த 12 கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி, அந்த டைம் ஆகப்பட்டது கண்டிப்பாக நல்லா இருக்காது. இப்போ வந்து மீனராசிக்கு 8ஆம் இடத்துல இது சேருது. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் அதிகமாகும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஊரை விட்டே போகக்கூடிய சூழ்நிலை, அதே சமயத்தில் இந்த மரண பயம், இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாகும். ஆனால் அந்த சமயத்தில் குருவுடைய வீட்டில் சேர்றதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அது போக இந்த 15/4/2026 22/4/2026 வரைக்கும் ஒரு 7-8 நாள், இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய டைம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சனி பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அது போக செவ்வாய் பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில், 2 பேரும் ஒரே நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்யும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ரூபத்தில் குழப்பமோ, ஒரு தொழிலில் இடைஞ்சலோ, ஒரு பழக்க வழக்கத்தில் பிரச்சனைகளோ, சொந்தத்தில் மனசுக்கு ஒத்து வராத சூழ்நிலைகளோ கண்டிப்பாக உருவாகும். அப்போ அந்த 8 நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. 15/4 இருந்து 22/4 வரைக்கும். அப்போ இந்த பீரியடில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புதன் பகவானுடைய அந்த மீனராசிக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய தனாதிபதியும் லாபாதிபதியுமான அந்த புதன் பகவான் செவ்வாய்கோட இணைந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு தனஸ்தானமும் லாபஸ்தானமும் நல்லா இருந்துட்டா தனஸ்தானம் சம்பாதிக்கலாம், மிச்சமிக்கிறது 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில். அப்போ அந்த ஸ்தானாதிபதி புதன் பகவான் குருடைய வீட்டில் உங்களுக்கு இருக்கிறதுனால எந்த ரூபத்திலும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் வேஸ்ட் ஆகாது. அதே சமயத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் கஷ்டப்பட்டு
ஒரு பிஸ்னஸில் 10 ரூபா சம்பாரித்து ஒரு பொண்ணும் பொருளும் தேடி அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடன் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதன் ஏப்ரல் 14ஆம் தேதி 9ஆம் இடமான மேசத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ அந்த சூரிய பகவான் உங்களுக்கு உச்சமாகறாங்க. அப்போ அந்த உச்சமாகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, உங்களுக்கு அஷ்டம சனி காலகட்டங்களாக இருந்தாலுமே இதில் உங்களுடைய ராசிநாதன் உச்சபலம் பெறும்போது கண்டிப்பாக செவ்வாயுடைய வீட்டில் உச்சபலம் நம்ம பார்க்கறது செவ்வாய் பயிற்சி. அப்போ அந்த செவ்வாயுடைய வீட்டில் சூரியன் உச்சபலம் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி தெம்பு, தனி தைரியம், நம்ம எதையுமே சாதிச்சிருவோம், எதையுமே சம்பாதிப்போம், இந்த வேலை நம்மளுக்கு கிடைக்கும், இந்த காரியத்தை நம்ம சாதிச்சிருவோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு துணிச்சலும் ஒரு தைரியமும் வரும். நவ கிரகங்களின் அரசன் சூரிய பகவான் உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு வருகிறார். அந்த 9ஆம் இடத்துல உச்சபலம் அடைகிறார். இதனால சிம்ம ராசிக்காரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொழில் பலம் கொடுக்கும், வியாபாரத்தில் முன்னேற்றம் கொடுக்கும். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அந்த வேலையில ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இல்லை, உங்கள் கூட இருக்கிறவங்கனால மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் இல்லை, அந்த வேலையில் நமக்கு நல்ல வருமானம் இல்லை, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது இல்லை, அதே சமயத்தில் அந்த வேலையில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னா இந்த பீரியடில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் இடமாகப்பட்டது பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்காத, நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அது போக பார்த்தீங்கன்னா நவகிரகங்களின் அரசன் சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் தான் ஒரு நவகிரகங்கள் எல்லா கிரகத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அரசன். அப்போ அந்த கிரகமாகப்பட்டது உச்சபலம் பெறும்போது கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சியும் அந்த சூரிய பகவானுடைய உச்சபலமும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையையும், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தையும், பல தடைகளை கடந்து, பல கஷ்டங்களை கடந்து, பல உங்களுக்கு எத்தனையோ பேர் துரோகம், எத்தனையோ பேர்த்தினால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதற்கு எல்லாமே பதிலடி கொடுக்கக்கூடிய டயத்தில் தான் நேரகாலமாகத்தான் இந்த சூரிய பகவானுடைய உச்சம் நல்லா இருக்கும். அதுவும் செவ்வாய் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப 9ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய வீடு. அந்த செவ்வாய் பகவானும் குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருமண வாழ்க்கை இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மறுமணம், ஒருத்தர் வந்து திருமணம் பண்ணி அந்த வாழ்க்கையில் அவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா இந்த பீரியடில் நீங்கள் வந்து மறுமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. அது போக உங்களுக்கு வந்து கல்யாணம், ஒரு பக்கம் பொண்ணு பார்த்தோம் செட் ஆகலை, இன்னொரு பக்கம் பொண்ணு பார்த்தோம் செட் ஆகலை, இல்லைன்னா மாப்பிள்ளை பார்த்தோம் செட் ஆகலை, இன்னைக்கு செட்டான திருமணங்கள் நிச்சயமான திருமணங்கள் கூட இன்னைக்கு நடக்கலை. இது மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்துட்டு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு நினச்சாலுமே இந்த பீரியடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மறுமணமும் நடக்கும், அந்த திருமணமும் நடக்கும், உங்கள் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும், உங்களை பெற்றவங்களும் சந்தோஷப்படுவாங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெற்றவங்க உங்களுடைய தாத்தா பாட்டி இவங்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும். மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு டைம். அதனால் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் கண்டிப்பாக இருங்க, எல்லாமே சக்ஸஸ் ஆகும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் வந்து பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா
செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பித்து மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 40 நாட்கள். அப்போ இந்த பெயர்ச்சி ஆப்பட்டது கும்பத்திலிருந்து செவ்வாய் பகவான் மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் கொஞ்சம் தெளிவாக சுருக்கமாகவும் சொல்கிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க. அங்கே ஏற்கனவே சனி பகவானும் இருக்கிறாங்க. அப்போ அந்த சனி கோடு இந்த செவ்வாய் சேருவதால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னா 99% நல்லது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எப்பவுமே ஜாதகத்தில் இந்த 12 கட்டங்களில் செவ்வாயும் சனியும் சேர்க்கை இருக்கக்கூடாது. அப்படி செவ்வாய் சனியும் சேர்ந்திருந்தால் அங்கே ஒரு பிரளயம் உருவாகும். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்களம் நடக்கும். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் உருவாகும். அப்போ இதனால் பார்த்தீங்கன்னா சில தொந்தரவுகள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ ரிஷப ராசிக்காரர்கள் அவங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியாக செவ்வாய் வர்றதுனாலையும் அந்த செவ்வாய் 12ஆம் இடத்தில் சனியோடு இணைவதாலும் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய குடும்ப உறவுகளில் ஃபர்ஸ்ட் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஏன்னா திடீர்னு கோபம் வரும், டென்ஷன் ஆகும். அவங்க ஒன்று பேசுவாங்க, நீங்கள் ஒன்று பேசுவீங்க. இது ஒத்து வராமல் போகலாம். இது பார்த்தீங்கன்னா கை கலப்பதாக பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவில் முடியலாம். நீங்களே கோபம் ஏதோ இரும்பு கம்பி எடுத்து உங்கள் மனைவியை அடிக்கலாம், இல்லை மனைவியை தள்ளி விடலாம். அந்த மனைவி எங்கேயாவது போய் முட்டிட்டு விழுகலாம். இதனால் இரத்த காயம் ஏற்படலாம். இதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது அசம்பாவிதங்கள் கூட நடக்கலாம். இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கச்சேரி போகக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். அப்போ இந்த மாதிரியான வாய்ப்புகள் வரக்கூடாது. இது நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னு ரிஷப ராசிக்காரங்க நினைச்சிங்கன்னா இந்த 40 நாட்களில் நீங்கள் ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்கையால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்திலேயோ இல்லை குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ இல்லை பார்த்தீங்கன்னா வீதியில் போகக்கூடிய பிரச்சனை உங்கள் வீட்டுக்கு வரும். அப்போ நீங்கள் உங்களுடைய பேச்சால சில தகராறுகள் ஆகலாம். அப்போ அங்கே அடிதடி ஏதோ பிரச்சனை நடக்கலாம். நீங்கள் அடிதடிக்கு போகலினாலும் அவங்க பார்த்தீங்கன்னா அடிதடிக்கு வரலாம். அவங்க பார்த்தீங்கன்னா கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்படலாம், உங்களை தாக்கலாம். அப்போ இது மாதிரியான ஏதோ ஒரு எதிர்பாராத சில சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் இந்த பீரியடில் உங்களுக்கு ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் அந்த 20 நாட்கள் அப்போ அந்த கும்பத்தில் இருந்து புதன் பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க ஏப்ரல் 10ஆம் தேதி. அப்போ அந்த மீனத்துக்கு வரக்கூடிய அந்த புதன் பகவான் இங்கே பார்த்தீங்கன்னா புதனுடைய வீட்டில் குரு இருக்கிறாரு, குருடைய வீட்டில் புதன் இருக்கிறார். இது கிரக பரிவர்த்தனை. அப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான், உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி குரு பகவான். இப்போ தனாதிபதியும் லாபாதிபதியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரக பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு யோகமான காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த 20 நாட்களில் நீங்கள் யாருக்கோ பணம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம்,
ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் ஆரம்பிக்கலாம், ஒரு பிஸ்னஸை புதுசாக செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் வெளிநாடு போவதற்கு விசா கிடச்சி இந்த டயத்தில் நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் போய்க்கலாம். இது மாதிரி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. அப்போ இந்த 20 நாட்கள் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரேட்டான நாட்கள். அப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் நல்ல முடிவுகள் எடுக்கிறக்கோ, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறி போகணும்னு நினச்சாலும் தாராளமாக மாறி போகலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இதை ப்ரமோஷன் வரணும்னு நினச்சாலும் இந்த பீரியடில் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலையில் நீங்கள் ஒரு சம்பளம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, நல்லா வேலை செய்கிறீங்க, அதற்குண்டான ஒரு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கணுமா இல்லைங்களா, அது கிடைக்கக்கூடிய டைம் இந்த டயத்துக்குள்ள உங்களுக்கு வரும். இதையும் பயன்படுத்திக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும், ஒரு வேலையை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த பீரியடில் ஆரம்பித்து கொள்வது நல்ல விஷயம். இப்போ ஒரு இன்ஜினியரு ஒரு ஒரு பில்டிங் வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் இந்த சமயத்தில் இந்த ஏப்ரல் 10 டு ஏப்ரல் 30க்குள்ளே ஆரம்பிக்கிறதா நீங்கள் நல்லது. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்க, இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் வீடு கட்டல, எத்தனையோ பேருக்கு கட்டி கொடுக்குறீங்க. அப்போ இந்த டயத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த பில்டிங்குடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். அந்த பில்டிங்குக்கு எந்த குறையும் இல்லாமல், எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த டயத்தை பார்க்காமல் ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும், அப்போ இந்த ஏப்ரல் 2 டு 10க்குள்ளே ஆரம்பித்தாலும் சரியில்லை. ஏப்ரல் 30லிருந்து அந்த 11ஆம் தேதிக்குள்ளே ஆரம்பித்தாலும் அதுவும் சரியில்லை. அப்போ என்ன ஆகுனா, வாங்காத கடனுக்கு வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அந்த டயத்தில் எந்த காரியங்கள் செய்தாலும் உங்களுக்கு திருப்தியை கொடுக்காது, மாறாக நஷ்டத்தை கொடுக்கும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணமோ அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களோ இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்வதும் நல்ல விஷயம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாந்தாலும் அதுவும் களவு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ இந்த சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போகும். அப்படி இல்லைன்னா அடுத்தவங்களுடைய பொருளை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணினாலும் சரி, அடுத்தவங்களுடைய வண்டியை வாங்கிட்டு இதை இப்போ ஒரு 10 நிமிஷம் கொடு வண்டி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வண்டியை நீங்கள் இரவல் வாங்கினாலும் சரி, அப்போ அவங்களுடைய காரோ பைக்கோ இது மாதிரி எடுத்துகிட்டு போனாலும் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. இதில் ஒரு முக்கியமான டைமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புதனும் குருவும் கிரக பரிவர்த்தனையான நேர காலங்கள் தான். அது போக பாருங்க, சூரிய பகவானும் அந்த மீனத்திலே இருக்கிறாங்க. அப்போ அந்த செவ்வாய் பகவானும் பெயர்ச்சியாகி அந்த சூரியன் கூட சேர்றாங்க. அப்போ அந்த சூரியன் நெருப்பு கிரகம், இந்த செவ்வாயும் நெருப்பு கிரகம், அதுபோக இந்த சனி, இந்த 3 கிரகங்களும் அது ஒன்று சேரும்போது கண்டிப்பாக சில விஷயங்களாகப்பட்டது பாதிக்கக்கூடிய அளவுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. அப்படிங்கிறதுக்கு இந்த குருவும் புதனும் கிரக பரிவர்த்தனை நடத்திருக்காங்க இல்லையா, அந்த பீரியட்ல மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும். அப்போ அதற்கு முன்னாண்டே இந்த டயத்தை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுட்டு நாம் சொல்வதை கொஞ்சம் நீங்கள் உள்வாங்கிட்டு நாம் சொல்கிறதை மதித்து நடந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அது நல்லா இருந்துச்சுன்னா இது பெருசாக பாதிக்காது. இப்போ தசா புத்திகளும் சரியில்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோட்சார பலனும் இதுவும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. அப்போ எந்த பீரியடில் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறவங்க, இல்லை வெளிநாட்டிலேயே இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருந்து வேலை செய்கிறவங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அந்த நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கே வந்துடலாம்னு நினைக்கிறவங்க,
இல்லை அந்த நாட்டில் ஒரு பிஆர் வாங்கலாம், ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த 10 to 30 இந்த டேட்டில், இந்த நாட்களில் ஒரு நாளில் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இந்த ஏப்ரல் 2னா ஏப்ரல் 2 டு அந்த 10ஆம் தேதி வரைக்கும் அந்த 8 நாள் நல்ல ஜாக்கிரதையாக, அது போக ஏப்ரல் 30 டு அந்த மே 11 வரைக்கும் அந்த 10 நாளும் ஜாக்கிரதையாக இருங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு நான் உங்களுக்கோசரம் தான் இவ்வளோ சிரமப்பட்டு இந்த டேட்டெல்லாம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கெட்டதுலையுமே சிக்கக்கூடாது அப்படிங்கிறக்கோசரம் தான் இது தெளிவாக சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கொஞ்சம் தெளிவாக இருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி. கோபால். நன்றி, வணக்கம்.